அரசு ஊழியர் ஒருவர் அவருடைய சம்பளத்தில் 1/3 உணவிற்கும் 9/2 உடைகளுக்கும் ஒதுக்கினார். உணவிற்கும் உடைக்கும் ஒதுக்கிய பணம் மொத்தத்தில் என்ன பின்னா அவருடைய சம்பளத்தில் எஞ்சிய பகுதி 4 வைப்பு செஞ்சாராம். அதுக்கப்புறம் சொல்லிட்டு கேள்வி செட்டு போகுது. இப்ப இந்த பின்னங்க கேள்வியை பொறுத்த வரைக்கும் கட்டாயமா வர கேள்வி ஒண்ணுன்னா கட்டாயமா அது வரும். அப்ப அந்த கேள்விய எவ்வளவு லேசா செய்யறோம்னு மட்டும் பாருங்க. ஒன்னாவது சொல்லிருக்காங்க பாருங்க, சம்பளத்தில் 1/3 உணவிற்கும் 9/2 உடைகளுக்கும் ஒதுக்கினார். அப்ப 3/2 பங்கு எதுக்கு போயிருக்கு? உணவு. அடுத்து 9/2 சார் மன்னிக்கணும், இங்க 3ல 1 அப்படிதான் இருக்கு. 9/2 உடைகளுக்கும் 9/2 உடைக்கும் பயன்படுத்தி இருக்காரு. இதை கிளியர் தானே? அவ்வளவுதான் 1/2 சொல்லியிருக்காங்க. அடுத்து 1வது கேள்வி, உணவிற்கும் உடைக்கும் ஒதுக்கியது முழுவதும் என்ன பண்ண? உணவுக்கும் உடைக்கும் என்ன போயிருக்கணும் கேட்கிறாங்க. ஆக 1வது உணவுக்கு 1/3 இருக்கு, உடைக்கு 2/9 இருக்கு. இது ரெண்டு என்ன? 2 சேர்த்தானே கேட்கிறாங்க. அப்ப 2 சேர்த்து கொடுத்துட்டோம்னு சொன்னா கேள்வி இந்த துள்ள முடிஞ்சு. பாருங்க இதை எப்படி கூட்டலாம் லேசான்னு சொன்னா, சமவெளி பின்னம் 3 எடுத்தோம்னா நான் மேலே கீழே 3ஆல பெருக்கேன். ஆகவே இதை 3 கீழே 9 சக 2/9 எவ்வளோ? 5/9. சரியா? அப்ப இந்த இடத்துல என்ன செஞ்சிருவோம்? இதையும் இதையும் 3ஆல பெருக்கி இருக்கும். இது கொஞ்சம் வேணும் வச்சுக்கிட்டீங்கன்னா சரி. 3ஆல பெருக்கி இருந்தோம்னா மேல 3 கீழே 9 ஆக 2 கூட்ட போக்குல 5/9. அது கிளியரா? அடுத்து பாருங்க, அவருடைய சம்பளத்தில் எஞ்சிய பகுதியில், அவருடைய சம்பளத்துல என்னவா? எஞ்சிய பகுதியிலையா? ஆகவே 2வது கேள்வி எப்படி மூவ் ஆகுதுன்னா, அவர்கிட்ட மொத்தமே 9ல 5 செலவழிச்சிட்டார். ஆகவே எஞ்சிய பகுதி பார்க்கணும்னா எஞ்சியது மொத்தம் எத்தனை? மொத்தம்னா எத்தனை? ஒரு பங்கு தானே. 1ல தான் அவரு எல்லாம் நடக்குது. ஆக மொத்தம் 1. 1ல இருந்து 5/9 ஏற்கனவே செலவழிச்சிட்டாரு. ஆகவே 9 - 5/9 சமன் 4/9. அது கிளியரா? அதுல டவுட் இல்லையே. பாருங்க, இதுல 1னால வங்கியில வைப்பு செய்யறாரு. ஆகவே வங்கிக்கு போவோம். சரியா? வங்கியில எப்படின்னு சொன்னா 4/9 இருக்கு. அந்த எஞ்சியது அவ்வளவுதான் இருக்கு. இதுல என்ன செய்யறாரு? 1/4 பேங்க்ல போட்டார். சரியா? வச்சுதான் செலவு செஞ்சிருமே, அதனால பேங்க்ல போட்டான்னு வச்சுக்கோ. ரைட், அப்ப பாத்துங்க 1/9. ஆக பேங்க்ல போட்டது எவ்வளவு? 9ல ஒரு பங்கு. இப்ப பாருங்க, வைப்பு செய்த தொகை பின்னமாக இருக்கு. அப்ப வங்கியில வைப்பு செஞ்சது எவ்வளவு? 1/9 பங்கு. இதுவும் கிளியரா? அடுத்து பாருங்க 3வது பாவம். அதன் பின் அவரிடம் எஞ்சிய பணம் என்னன்னு கேட்கலாம். 3வது கேள்வி. நல்லா பாருங்க, உணவுக்கு ஒரு வேலை செஞ்சிருக்காரு, உடைக்கு ஒரு வேலை செஞ்சிருக்காரு. அதெல்லாம் அப்படியே தாண்டி வரக்குள்ள வங்கியில தான் அடுத்த வேலையை செஞ்சிருக்காரு. இது கிளியரா? ஆகவே உணவுக்கும் உடைக்கும் சேர்ந்தது 5/9. இங்க பேங்க்ல போட்டது 1/9. ஆகவே இது ரெண்டும் சேர்ந்தா 6/9. ஏன் பகுதியின்கள் சமனா இருக்கு. இதை இலகுவாக எளிமையான பின்னத்தை கொண்டு போனோம்னா நம்ம 2 என்ன செய்ய போறோம்? 3ஆல பிரிக்க போறோம். 3ஆல பிரிச்சா 2 கீழே 3. வணக்கச்சா, 3ல 2 பங்கு வேலைய முடிச்சுட்டாரு. இப்ப பாருங்க, அவரிடம் எஞ்சியும் பணம் தான் கேட்டிருக்கு. ஆகவே இந்த வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டாரு. ஆகவே எஞ்சியது இங்க எவ்வளவு இருக்க போகுது? எஞ்சியது மொத்தம் எவ்வளவு? எஞ்சியது காண்கிறதுக்கு என்ன செய்ய போறோம்? மொத்தம் என்ன? ஒரு பங்கு. அதுல 2/3 போயிடுச்சுன்னு சொன்னா 1/3 பங்கு எஞ்சியது. இதை எடுத்து கிளியரா? லேசா முடிஞ்சதுனே அம்மி உங்களுக்கு, தங்கச்சி உங்களுக்கு. பாருங்க, அடுத்து 4வது கேள்வி. சம்பளத்தில் எஞ்சியுள்ள 6,000 வைத்திய செலவுக்கு ஒதுக்கிய பின்னர் சம்பளத்தில் 5ல் ஒரு பங்கு இருக்கு. இப்ப எஞ்சி இருக்கதே ஆள்கிட்ட எவ்வளவு இருக்கு? எஞ்சி இருக்கிறது எவ்வளவு இருக்கு? 1ல 3 தான் இருக்கு. இதுல என்ன செய்யறாரு? சம்பளத்துல இருந்து 6,000 அவருக்கு நீ காய்ச்சல் தருமானம் வருதுன்னு எடுத்திருக்காரு. எடுத்ததுக்கு அப்புறம் இப்ப அவரோட பேலன்ஸா இருக்கு 1/5 தான். சிம்பிளா நம்ம சமன்பாடு வடிவத்திலே போடுவோம். சும்மா அங்க பெட்டி போட்டு வரைஞ்சு அது இது செஞ்சு ஏன் தருமாறு, ஏன்னா இப்படியே போகும். 1/3 தான் இருந்துச்சு. அதுல இருந்து 6,000 எடுத்துட்டேன். எடுத்ததுக்கு அப்புறமா 1/5 தான் இப்ப இருக்கு. ரைட்டா? நல்லா நினைவு வச்சுக்கங்க.
பின்னங்கள் வீடு சம்பந்தப்பட போக்குள்ள ஒரு பின்னத்துல இருந்து ஒரு பின்னத்தை கழிச்சு கொண்டு போறதோ ஒரு லேசான மூல போகும். ஆகவே இந்த 6,000 ரூபாய் எந்த பின்னத்தை வகை குறிக்குதுன்னு தெரியல தானே. அப்ப என்ன செய்வோம் ஒரு பின்னன நம்ம எக்ஸ்ன்னு போட்டுக்கணும். ஆகவே எக்ஸ் வந்து எப்படி இருக்க போகுது? எக்ஸ் சமன் 1/3ல இருந்து 1/5 கழிக்கிறதுக்கு சமனா இருக்கும். எக்ஸ் வந்து 1/3ல இருந்து 1/5 கழிக்கிறதுக்கு சமனா இருக்கும். எக்ஸ் வந்து வகை குறிக்கிறது என்னத்த? 6,000 ரூபாய். 6,000 ரூபாய்க்கு பின்னம் என்ன கண்டுபிடிச்சா கேள்வி அங்கனே முடிஞ்சிச்சு. ஆகவே 5 மைனஸ் 3 கீழே 15. எக்ஸ் வந்து எவ்வளவு? 2/15. சரியா? எக்ஸ் வந்து 2/15. இது என்னத்தை குறிக்குது? 6,000 ரூபாவை குறிக்குது. 15ல 2 பங்கு என்னத்தை செய்யுது? 6,000 ரூபாவை குறிக்குது. அது சிம்பிளா போகும். அப்ப 15ல ஒரு பங்கு என்னத்தை குறிக்கும்? 3,000 குறிக்கும். 15ல ஒரு பங்கு 3,000. ஆகவே அவருடைய சம்பள பகுதிகள் எத்தனை பகுதியா பிரியப்பட்டிருக்கு? 15 பகுதிகளா பிரியப்பட்டிருக்கு. 15ல ஒரு பங்கு 3,000 ரூபாய் இருக்கும் பட்சத்துல 15 பங்கு அதுதான் அவருடைய மாத சம்பளம் கேட்டிருக்காங்க. 15 பங்கு தான் அவருடைய மாத சம்பளமா இருக்கும். ஆகவே 15 தர 3,000 அவருடைய மாத சம்பளம் எவ்வளவு? 45,000 ரூபாய். விளங்குச்சா? அவருடைய மாத சம்பளம் 45,000 ரூபாய். இவ்வளவே தான். பின்னங்கில் இவ்வளவே தான். விளங்குச்சா? லேசா இருந்துச்சா? ட்ரிக்ஸ் எல்லாம் விளங்குதா? யூஸ் பண்றதெல்லாம் எல்லாம் விளங்குதா? ரைட். நோட் பண்ணிக்கோங்க.